ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் பால்வளத்துறை வளர்ந்து வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து வரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க. நியூஸ் 7 தமிழ் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ரொட்டீனான பணிகளை நம்ம மீண்டும் தொடங்கியிருக்கோம். மீண்டும் பால்வளத்துறையில் அமைச்சராக இருக்கீங்க. இந்த துறையை பொறுத்த அளவில் எந்த மாதிரி ஒரு சவால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக பால்வளத்துறை 2 காரியங்கள். ஒன்று விவசாய பெருங்குடி மக்கள் பால் உற்பத்தி செய்வதை நாங்கள் முறையாக கையாளணும். அதோடு அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கணும். பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். 2வது பக்கம் என்னென்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கன்சியூமர் அவங்களுக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்கள் கிடைவதை உத்தரவாதப்படுத்தணும். இந்த 2 தான் நம்முடைய பணிகள். ஏற்கனவே நீங்கள் அமைச்சராக இருக்கும்பொழுது மாவட்டத்தை பொறுத்த அளவில் மாத்துக்கு தொட்டி பால திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குவாங்க. இனி அமைச்சராக மீண்டும் வந்திருக்கீங்க. விரைவில் இந்த பணிகள் துவங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாமா? இது 100%. அதாவது எதுவும் கிடப்பில் போடலை. பணிகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு சில பணிகளுக்கு சில கோர்ட்டு நீதிமன்ற அவருடைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ உடனடியாக நாங்கள் திரும்ப நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் முக்கியமான அரசு அலுவலர்களையும் சந்தித்திருக்கின்றேன். அந்த பணிகள் எல்லாமே துரிதப்படுத்துகின்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நல்ல டீம் ஒர்க்கு நடக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சியில் நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் வெகு விரைவில் நாங்கள் நடத்தி முடிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஓகே. இப்போ மீண்டும் மத்திய அரசு கன்னியாகுமரி கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க, ONGC நிறுவனத்துக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு தரப்பில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அந்த எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்முடைய மீனவ பெருங்குடி மக்கள் மாண்பு முதல்வர்களை சந்தித்தார்கள். அப்போது நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கூட இருந்தோம். அவர்கள் பேசிய நேரத்தில் தலைவர்கள் ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டார். இந்த அரசை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஒன்றிய அரசு அவர்கள் மீது திணிக்க நினைத்தால் நாங்கள் அதற்கு மக்களோடு துணை நிற்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தீங்கு விளையக்கூடிய எந்த திட்டத்தையும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் நாங்கள் மக்களோடு நிற்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய வருவாயில் ஒன்று மீன். இந்த மீன் வளம் தான் ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமாக அமைந்திருக்கிறது. ஸோ மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அப்போ அந்த வாழ்வாதாரத்துக்கு பாதிப்படுறோன்னா நம்ம அதை கண்டிப்பாக அதை தீவிரமாக ஆலோசிக்க வேண்டிய நிலைமையில் தான் நம்ம இருக்கோம். இந்த வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது தவறான கருத்து. ஒரு கம்பெனி 10-500 பேருக்கு வேலை கொடுக்கும். ஆனால் இது லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம். அதில் இதெல்லாம் தெரியாதனமாக, அதாவது அவங்க அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் பேசுவதால் ஏற்படக்கூடியதை தவிர இதில் நியாயமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இதில் கிடையாது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.